Hello everyone, welcome back to my channel. This is Math Ideathon with me Vasuki. Now we are moving to D question and exercise 3B, first Roman. So first Roman la D question பார்த்துட்டுருக்கோம். So given என்னன்னு பாருங்க. First question படிச்சுக்கலாம். 100 shares at par values rupees 120 each gives 10% half yearly dividend. The annual dividend of these shares. So these shares தான் திருப்பி கேட்டிருக்காங்க. ஸோ நிறைய ஷேருக்கான டிவிடெண்ட், அதாவது டோட்டல் டிவிடெண்ட் தான் கேட்டிருக்காங்க. அதுக்கு முன்னாடி இங்கே ஒன்று புது வேர்டு இருக்குது பாருங்கள், ஹாஃப் இயர்லி டிவிடெண்ட் அப்படின்ட்டு. ஸோ இங்கே பாருங்கள் 100 ஷேர்ஸ்ன்றது நம்மளுக்கு கிவனில் வந்து எழுதிக்கோங்க. கிவனில் வந்து நம்பர் ஆஃப் ஷேர்ஸ், இது இங்கே ருப்பீஸ் இல்லாமல் இருக்குல்ல, ஸோ இது வந்து நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் வந்து 100. நெக்ஸ்ட்டு வேறு என்ன கொடுத்துருக்காங்க, அட் பார்ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து என்வி வந்து 120 இருக்கும்போது எம்வியும் 120 இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து 10% ஹாஃப் இயர்லிக்குனா நம்ம எப்பயுமே வந்து இயர்லிக்கு மட்டும்தான் நம்ம கண்டுபிடிப்போம் இதில். ஸோ இயர்லினா ஃபஸ்ட்டு ஹாஃப் இயர்லினா 10%, அதுவே இயர்லினா அதுக்கு டபுள் ஆகும் தானே. 6 மந்த்ஸுக்கு, அதாவது ஹாஃப் இயர்லிக்கு வந்து ஹாஃப் இயர்லிக்கு வந்து 10%னா ஃபுல் இயர்னா இன்னொரு ஹாஃப் சேருமா. ஸோ 1 இயருக்கு வந்து டபுள் ஆகும், 10% இன்ட்டு 2 which is 20%. ஸோ டிவிடெண்ட் வந்து என்ன ஆகுதுன்னா 20%ஆக மாறுது. ஓகே, நெக்ஸ்ட் அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா ஆனுவல் டிவிடெண்ட் தான் கேட்டிருக்காங்க. அதாவது டோட்டல் டிவிடெண்ட் ஃபார்முலா வச்சு போடணும். டோட்டல் டிவிடெண்ட் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் into D percentage of NV. ஸோ நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் பாருங்கள், நம்மளுக்கு எவ்வளோன்னு தெரியும், 100ன்னு தெரியும். D percentage வந்து 20/100, NV வந்து 120ன்னு தெரியும். ஸோ இதை கேன்சல் பண்ணால் நம்மளுக்கு எவ்வளோ, 12 into 2 24 2400 தான் உங்களோட டிவிடெண்ட். ஸோ இதில் எந்த ஆப்ஷன்னு பார்க்கலாம். ஸோ இதில் ஆப்ஷன் நம்பர் 2400 தான் உங்களோட ஆன்சர். ஓகேவா? கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். இது கிளியராக படிச்சுக்கோங்க. ஹாஃப் இயர்லி இது வந்து இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. பிகாஸ் ஹாஃப் இயர்லி இந்த நடுவில் கேட்டாங்கன்னா நம்ம அதை மிஸ் பண்ணிவிடுவோம் சில டைம். 10% கண்டுபிடிச்சிங்கன்னா கண்டிப்பாக சம் ராங்காக வரும். ஹாஃப் இயர்லின்னு கொடுத்தாவே அது இயர்லிக்கு சேஞ்ச் பண்ணிவிட்டு சம் போடுங்க. ஓகேவா? இதுவே வந்து 1.5 இயர்ஸ்னால் இன்ட்டு 3 பண்ணுற மாதிரி இருக்கும். அதுவே 2 இயர்ஸ்னால் இன்ட்டு 4 பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ இது மட்டும் கிளியராக பார்த்துக்கோங்க. Catch you in the next video. Bye.